எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவருடைய திவ்யமங்கள நாமத்தை சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் பகவான் நம்மை தினம் தினம் விடியற் காலையிலேயே எழுப்பிவிட்டு ஸ்நானம் செய்ய வைத்து இங்கு கூட்டி வைத்து அவருடைய நாமத்தை சங்கீர்த்தனமாக செய்ய வைக்கிறார். நன்றியோடு அவருடைய கருணையை கொண்டாடி 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 அவரை நாமத் தாமரைகளாக அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து வருகிறோம். இப்பொழுதுதான் தொடங்கியிருக்கும் இந்த நாள் நாமத்தோடு இல்லாமல் கையில் விழும் வேலைகளை எல்லாம் அவருடைய கருவி மாத்திரமே நான் என்ற நினைப்போடு அவருடைய சேவையாக பாவித்து இந்த சேவா தாமரைகளையும் அவருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய மூச்சுக்காற்றுக்கு பின்னால் உள்ளே அந்தர்யாமி என்று சொல்லப்படும் அந்த இறைவன் பூரண உணர்வாக இருக்கிறார். அவரிடத்தில் தான் நம்முடைய மூச்சுக்காற்று ஊன்றி இருக்கிறது. உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டும் அவரிடமிருந்து தான் வருகிறது, திரும்ப அவரிடத்திலேயே சென்றடைகிறது. அது எவ்வளவு ஒரு ரிதமோடு நடந்து வருகிறது, எவ்வளவு சரியாக நடந்து வருகிறது. நாம் மூச்சு விடுகிறோம் என்ற நினைப்பு கூட நமக்கு இருப்பதில்லை. நிறைய நேரங்களில் வேலைகளில் முழுகும் பொழுதோ அல்லது படிப்பில் முழுகும் பொழுதோ நாம் மூச்சு விடுவது கூட நின்றுவிடும், நமக்கே தெரியாது. மூச்சை பிடித்து கொண்டு செய்தார் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா. நம்முடைய மூச்சு காற்று அத்தனை ஒரு இதமாக ரிதமோடு நடந்து வருவதற்கு காரணம் அந்த மூச்சுக்காற்று பின்னால் இறைவன் சைத்தன்யமாக இருந்து அதை காத்து வருகிறார். ஆக இது சைத்தன்யத்தினால்தான் இந்த மூச்சுக்காற்றே இயங்குகிறது. இந்த மூச்சுக்காற்று இயங்குவதனால்தான் நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் வேலை செய்கிறது. இந்த மூச்சுக்காற்று இல்லையேல் நம்மை பிணமாக ஒரு இடத்தில் கிடத்தி விடுவர். நமக்கு மிகவும் வேண்டியவர்கள் கூட ஒரு இரவு வைத்திருப்பதற்கு கூட தயங்குவார்கள். விரைவிலேயே நம்மை வெளியேற்றி விடுவார்கள். ஏனென்றால் அந்த உடலுக்கு அதற்கு மேல் மதிப்பு கிடைக்கும் அளவிற்கு ஒன்றும் அதில் இல்லை. நாற்றமெடுக்க தொடங்கிவிடும் அல்லவா, புழுக்கள் வைக்க தொடங்கிவிடும். ஆக இப்பொழுதெல்லாம் அதை ஐஸில் வைத்து கொண்டு போய் அடக்கம் செய்து விடுகிறார்கள். அவ்வளவுதான். அந்த உடல் உயிரோட்டமாய் இருந்து உடலினுடைய எடை கூட தெரியாமல் நாம் நடமாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய மூளை வேலை செய்கிறது என்றால் அந்த மூச்சுக்காற்றினால் தானே. அந்த மூளையை வைத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகிறோம். ஆக அந்த மூளைக்கு பின்னால் நம்முடைய மூச்சுக்காற்று இருக்கிறது, அதற்கும் பின்னால் சைத்தன்யம் இருக்கிறது. ஆக அந்த உள்ளிருக்கும் அந்தர்யாமிதான் நம்முடைய மூளையை வேலை செய்ய வைத்து அதில் எண்ணங்களை போட்டு அதை வார்த்தைகளாக நாக்கில் போட்டு பிறகு செயல்களாக உடம்பு மூலம் நடத்துகிறார். இதை நாம் மனதில் பதித்து கொள்ள வேண்டும். ஆக என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் அவரிடமிருந்து வருகிறது. என்னுடைய ஒவ்வொரு சொல்லும் என் உள்ளே இருக்கும் அந்தர்யாமியிடமிருந்து வருகிறது. என்னுடைய ஒவ்வொரு செயலும் அவரிடமிருந்து அவரால் இயக்கப்படுகிறது என்ற உண்மை, பேருண்மை, வாழ்க்கையின் அடிப்படை உண்மை. இதை நாம் உணர்ந்து அதை அவருக்கு அர்ப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அர்ப்பிக்க வேண்டும்? நாம் வேலை செய்யும் பொழுதே பகவான் என்னை செய்ய வைக்கிறார் என்ற உணர்வு எழாமல் செய்து முடித்த பிறகு அந்த உணர்வு வருவதால், நான் செய்கிறேன் என்ற நினைப்பு வந்துவிடுவதால் நாம் அதை அவருக்கு சமர்ப்பிக்கிறோம். எத்தனை ஜென்மங்கள் நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், நான் பேசுகிறேன், நான் எண்ணுகிறேன் என்று எண்ணி எண்ணி அது நமக்கு மிகவும் பழக்கமாகி நம்மால் நான் செய்கிறேன், நான் எண்ணுகிறேன் என்றுதான் நினைக்கவே முடியும். ஆனால் அதற்கு மாறாக நாம் கேள்விப்படுகிறோம்.
இறைவன் தான் நம்மை இயக்குகிறார். இறைவன் தான் அந்த மூச்சுக்காற்றை போட்டிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு மூச்சும் அவரிடத்தில் வேரூன்றி இருக்கிறது என்ற உண்மை நமக்கு தெரிய வரும்பொழுதுதான் அவர்தான் எல்லாவற்றையும் நடத்தும் கர்த்தா என்று தெரிகிறது. அதன் பிறகு நாம் வீணடிக்கலாமா? ஒவ்வொரு செயலும் பகவான் சொல்வார் அல்லவா, கண்ணை மூடி திறப்பது கூட அவர் அருளிலேயே முடியாது என்று. அந்த அசைவு கூட அந்த சோர்ஸிடமிருந்தான் வருகிறது. இதை நாம் நினைவில் கொண்டு நான் செய்கிறேன் என்ற நினைப்போடு செய்வதனால், நான் என்ற ஒன்று இருப்பதனால் நீ என்ற ஒன்றும் இருக்கிறது. ஆகவே பகவான் உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். ஏனென்றால் நீதான் என்னை செயல்படுத்துகிறாய். என்னுடைய காரியங்கள் அனைத்தும் உனக்குத்தான் சொந்தம். நாம் சொந்தக்காரரிடம் அவருடைய சொந்தங்களை அர்ப்பிக்க வேண்டுமல்லவா? ஆக இதை மனதில் கொண்டு நாள் முழுவதும் அவருடைய கருவியாக மாத்திரமே இருந்து இடைவிடாது அவருக்கு சமர்ப்பித்து கொண்டே இருந்தோமானால், விடாமல் இதை செய்து கொண்டே இருந்தோமானால், கொஞ்ச நாளிலேயே நாம் ஒன்றை எண்ணும் பொழுதே இந்த எண்ணத்தை இறைவன் எனக்குள்ளே போடுகிறார் என்று வந்துவிடும். பேசும் பொழுதே இறைவன் என்னை இயக்கி பேச வைக்கிறார் என்ற நினைப்பு வந்துவிடும். செய்யும் பொழுதெல்லாம் இந்த செயலையும் எனக்குள்ளிருந்து என்னுடைய பகவான் இதை நடத்துகிறார் என்ற எண்ணம் வந்துவிடும். இந்த எண்ணம் திரும்ப திரும்ப வந்து வேரூன்றும் பொழுது, ஆழமாக செல்லும் பொழுது நமக்கு பல பேருண்மைகள் பளிச்சிட ஆரம்பிக்கும். நான் என்ற ஒன்று இல்லவே இல்லை என்பது சிறிது சிறிதாக நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். இதைத்தான் கர்மயோகம் என்று சொல்கிறார்கள். அதாவது கர்மத்தையே யோகமாக செய்வது. யோகமாக செய்வது என்றால் நான் கர்த்தா அல்ல, எனக்குள்ளே இருக்கும் என்னுடைய பகவான் தான் கர்த்தா. நான் ஒரு சாப்பாட்டை ருச்சித்து சாப்பிடுகிறேன் என்று நினைத்தோமானால் நான் கர்த்தாவாகி விடுகிறேன். எனக்குள்ளே இருக்கும் பகவானுக்கு இது போகிறது, அவருக்கு இதை அர்ப்பித்து அவருடைய பிரசாதமாக நான் சாப்பிடுகிறேன் என்று நினைத்தோமானால் அது யோகமாகி விடுகிறது, அது தர்மமாகி விடுகிறது. ஒரு கர்மாவை கர்மாவாக வைத்திருப்பதோ அல்லது தர்மாவாக செய்வதோ அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறது. ஆக நாம் ஒவ்வொரு கர்மத்தையும் கர்ம யோகமாக நான் இல்லை, நான் இல்லை, நான் செய்யவில்லை, அவர்தான் செய்கிறார் என்ற நினைப்போடு நாமத்தோடு வாழ்ந்து வந்தோமானால் வாழ்க்கையின் பயன் வேறு எதுவும் கிடையாது. இதை மகாத்மாக்கள் இயற்கையாக இயல்பாக செய்கிறார்கள், நாம் பயிற்சியாக செய்கிறோம். அந்த பயிற்சி நமக்கு அது இயல்பாகும் வரையில் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக இதை நாம் விடக்கூடாது. நாம் ஏற்கனவே ரமண பகவானுடைய 2 செய்யுள்களை பார்த்தோம். இன்றைக்கு 3வது செய்யுள் மலைய மாருதம் என்ற அந்த காற்று வீசும் பொழுது நாம் கையில் விசிறியை வைத்துக்கொண்டு வீசிக்கொள்வோமா என்று கேட்டு, ஒரு பெரிய ஞானியின் முன்பு நாம் அமர்ந்திருக்கும் பொழுது, அவருடைய கருணையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, எந்த ஒரு நியமங்களுக்கும் அவசியமில்லை. அந்த ஞானி உயிரோட்டமாக நம் முன்னே இருக்கிறார். அவருடைய கண்களிலிருந்து கருணை பெருகி வருகிறது. அவருடைய ஒவ்வொரு அசைவையும் அவருடைய ஆசீர்வாதமாக வெளிப்படுகிறது. அவருடைய சன்னிதான விசேஷத்தில் நாம் இருக்கும் பொழுது அங்கு வேற எந்த விதமான விரதங்களுக்கும் அவசியமே இல்லை, எந்த விதமான விதிகளுக்கும் அவசியமில்லை என்று சொல்கிறார். அதைத்தான் அந்த மந்த மாருதம், மலைய மாருதம் என்று சொல்வோம். அது வீசும் பொழுது, குளிர் தென்றல் காற்றாக இது இருக்கும் பொழுது நாம் கையில் விசிறியை வைத்துக்கொண்டு வீசிக்கொள்ள மாட்டோம். இதை நாம் நினைவில் கொள்வோம். நமக்கு எப்பேற்பட்ட பகவான் கிடைத்திருக்கிறார், எப்பேற்பட்ட நாமம் கிடைத்திருக்கிறது. இப்பொழுதும் இந்த சிலையென்றே நினைக்க ஒண்ணாதபடி அவ்வளவு உயிரோட்டமாய் மந்தகாசமாக சிரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய சன்னதியில் தான் நாம் உட்கார்ந்து இதையெல்லாம் பாடுகிறோம், பேசுகிறோம்.
ஆக இதைவிட நமக்கு பிறவியின் பயன் ஏது? இன்றைய பிரார்த்தனை, பகவான் தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்றி உயர்ந்த சிந்தனைகள் மக்கள் மனதில் கொள்ள ஆசீர்வதிக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு வன்முறை மிகவும் அதிகமாக மேலோங்கி இருக்கிறது. கடவுளின் பெயரிலே கூட மக்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொல்லுகிறார்கள். தாங்கள் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அவர்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை வாழ வேண்டும். இறைவனின் நினைப்போடு அதை செய்ய வேண்டும். தங்களால் மட்டுமே சாத்தியம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்களெல்லாம் உடனடியாக தாங்கள் நிறுத்தி அமைதியும் சமாதானத்தையும் நிலவச் செய்ய வேண்டும். உலக நாடுகள் அனைத்தையும் தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சி எழாமல், போர் என்ற எண்ணம் எழாமல் வைத்திருக்க வேண்டும், காக்க வேண்டும். திடுமென்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், இயற்கையின் வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றை தாங்கள் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலே மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம், ராட்சச எண்ணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்களாயினும் சரி, எல்லோரும் ஏதேதோ துன்பங்களில் சிக்குண்டு செய்வதறியாது விழித்து கொண்டிருக்கின்றனர், தவித்து கொண்டிருக்கின்றனர், உதவியின்றி, பாதுகாப்பின்றி. இதற்கு காரணம் இந்த கர்ம விதிதான். அது இறைவனுடைய நீதி, டிவைன் ஜாஸ்டிஸ். அது எப்பொழுதும் துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும், யாரையுமே விட்டு வைக்காது, அவதாரங்களை கூட. யாருடைய நம்பிக்கை வளர வேண்டும் என்றும் காத்து கொண்டிருக்காது. ஆயினும் இதற்கும் மேலே கடவுள் ஒன்றை வைத்து கொடுத்திருக்கிறார். அதுதான் அவ்வியாஜ கருணை. காரணமற்ற கருணை என்று ஒன்று இருக்கிறது. பகவான் நம்மேல் வைத்திருக்கும் பேர் அன்பினாலும் அவருடைய தயாள குணத்தினாலும் அவரிடம் நாம் வேண்டிக் கொண்டால் அவர் கண்டிப்பாக செய்வார். அவரிடம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய கருணையானது இந்த உலகத்திலே ஏதேதோ துன்பங்களில் வீழ்ந்து சிக்குண்டு மீள வழியறியாது தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை ஆத்மாக்களையும் சென்றடைந்து அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரிக்க வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். அந்த ஆனந்தம் இல்லை என்றால் சிறிது காலத்திற்குள்ளேயே போர் அடித்து போய்விடும். அதை விட்டுவிடுவோம். அதை பெரிதாக நினைக்க மாட்டோம். இந்த நாமம் என்பது கூட பூர்வ ஜென்ம புண்ணியங்களின் பலனாகத்தான் நமக்கு வந்து வாய்க்கிறது. இல்லையென்றால் நாமம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே எழாது. அப்படி பெயர்பட்ட ஒரு நாமம் கிடைத்தாலும் சொல்லாமல், இப்படி சொல்லாமல் இருக்கிறோமே என்று வருந்தி கொண்டிருப்போம். எழுந்து அதை எடுத்து முயன்று சொல்ல மாட்டோம். நாட்கள் ஓடிவிடும். அப்படி நிறைய பேர் வருந்தி கொண்டிருப்பதை பார்க்கிறேன். என்ன தடுக்கிறதோ? உலகம்தானே உள்ளே நுழைந்திருக்கிறது. உலகம் உள்ளே அதிகம் இருக்க இருக்க நாமம் குறைந்து போகும். நாமம் குறைந்தால் நம்பிக்கையும் குறைந்து போய்விடும். ஆக பகவான் தாங்கள்தான் இதற்கும் அருள வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்தவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் எப்பொழுதுமே சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாயை என்ற குழிக்குள் தப்பித்தவரை கூட விழுந்துவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்தம் பெறும் பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். இப்பொழுது மனதிலே ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடப்பதோடு உலகத்து ஆசைகள் நிரம்பி இருக்கின்றன. இதனால் திடும் என்று ஒரு கொடியதோ ஒரு பயம் வந்து நம்மை தாக்குகிறது. யாருக்கு பயப்படுகிறோம், ஏன் பயப்படுகிறோம் என்று கூட தெரியவில்லை. அதேபோல் விஷம் போன்ற கோபம், பொறாமை, பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டே இருந்து அதை ஒரு பெரிய துக்கமாக மாற்றி மன உளைச்சலில் விழுந்து மருந்து மாத்திரைகளை வாழ்க்கையாகிவிடும் அவலம். இப்படி எத்தனையோ. ஆனால் நம்முடைய பகவான் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார், இறைவனுடைய நாமம் பெரும் சக்தி வாய்ந்த ஆயுதம், அணுகுண்டு போன்று. அதால் நம்முடைய பூர்வ ஜென்ம பாபங்களை எல்லாம் அழித்து விட முடியும். அதே போல் நம் மனதிலே நிரம்பி இருக்கும் அந்த பதிவுகள்
வாசனைகள் என்று சொல்வோம். அவைகளையும் அழித்து மனதை தூய்மைப்படுத்த வல்லது. கொட்டும் மழையில் கொடை, கொதிக்கும் வெயிலில் நம்முடைய காலனியாக அது செயல்பட்டு நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கும். பகவான் தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த வேலை நம் கையில் வந்து விழுந்தாலும் அவை அனைத்தும் இறைவனுடைய வேலை. அதை தங்களுக்கு சேவையாக, ஆனந்தமாக, போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து அவற்றையெல்லாம் ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, தங்களிடமிருந்து வருவதால் அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் அது உலகாயுதமான ஆசீர்வாதமாக நமக்கு தென்படாது. அது என்ன செய்யும்? நம் மனதிலே பல மாற்றங்களை கொண்டு வந்து நமக்கு ஒரு ஆன்மீக முன்னேற்றத்தை தரும். ஆக ஒவ்வொன்றையும் பிடிவாதமாக ஆசீர்வாதமாக பார்த்தோமானால் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்பதையும் அது காட்டிக் கொடுத்துவிடும். அது முடியும் பொழுது ஒரு உயர் ஞானம் நமக்கு உதிக்கும். தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், எப்பொழுதும் தங்களிடம் நாங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய கருணை கிட்டி அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இந்த இடத்தில்தான் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த மலைய மாறுதமாக காற்று வீசும் பொழுது நமக்கு கை விசிறியதற்கு பகவான் நம்மிடையே நிரந்தரமாக ஒரு சிலை வடிவில் நின்று கொண்டிருந்தாலும் முகத்தில் அப்படி ஒரு புன்னகையோடு அவர் கைகள் அசைவதையும் கண்கள் மூடி திறப்பதையும் எத்தனை பேர் பார்த்திருக்கிறோம். நாம் பாடும் பொழுது சில சமயம் அந்த தன்னுடைய மூர்த்தியிலிருந்து வெளிப்பட்டு சுற்றி சுற்றி நம்மை ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் உயிரோட்டமாக இருக்கும் அந்த பகவானுடைய மூர்த்தியின் முன்பு நாம் அமர்ந்திருக்கிறோம். அவருடைய நாமம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல இந்த அகம்பாவமானது அழிய ஆரம்பிக்கும். தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய அகம்பாவத்தை, இந்த சுயநலம் மிகுந்த ஆணவமான நான் என்பதை தாங்கள் அழித்து ஆத்மா பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட தங்களிடம் ஆத்மாத்மாவை மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சுகுமார்.